தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது மத்தேயு நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 10 முதல் 18, 17 வரை உள்ள திருவாக்கியங்கள். குறிப்பாக 15வது வாக்கியம், இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும் காதால் கேளாமலும் உள்ளத்தால் உணராமலும் மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கின்றேன். இறைவனால் நம்மை குணப்படுத்த முடியாது என்பதல்ல, இறைவனால் நம் நோய்களை எழுந்தெல்லாம் நமக்கு விடுதலை தர முடியாது என்பதல்ல, இறைவனால் நம்முடைய தடைகள் எல்லாம் எடுத்து மாற்ற முடியாது என்பதல்ல, இறைவனால் நமக்கு அமைதி தர முடியாது என்பதல்ல. நீர் நானும் ஒத்துழைப்பு கொடுப்பதில்லை, இவ்வளவுதான் அர்த்தங்கள். மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டதுன்னு சொல்கின்ற பொழுது பண கொழுப்பு நம்ம இடத்தில் இருக்கிறது, படிப்பு கொழுப்பு, வேலை கொழுப்பு, இப்படி பலவிதமான தன்மைகள் இருக்கின்றன. ஆக தெய்வத்தை மறந்து வாழ்கிற நிலைகள், எனக்கு இந்த உலகம் போதும், தேவையில்லை, இறை சன்னதியில் இந்த உலகத்தில் 24 மணி நேரம் இருக்கிற சமயத்தில் நீயும் நானும் என்ன செய்கின்றோம், அங்கே 20 மணி நேரம் தெய்வத்துக்கு உலகக்காரருக்கு முக்கியம் கொடுத்து 4 மணி நேரம் மட்டுமே தெய்வத்துக்கு நாம் கொடுத்து விடுகின்றோம். அந்த 4 மணி நேரம் உறக்கத்தில் அது போய்விடுகிறது. ஆலயத்துக்கு வருகின்ற போதும் அது உறங்கி இருக்கின்றோம். ஜெபமாலையை ஜபிக்க சமயத்தில் அங்கே நாம் உறங்கி விடுகின்றோம். மற்ற வழிபாடுகளில் பங்கெடுக்கிற சமயத்தில் அங்கே நாம் உறங்கி விடுகின்றோம். அப்படி போகிற சமயத்தில் இறை காரியங்களுக்கு நாம் நேரத்தை ஒதுக்குவதும் இல்லை, இறை காரியங்களுக்கு நாம் முக்கியம் கொடுப்பதும் இல்லை. மாறாக பணம் வேண்டுமே என்பதற்காக நான் அந்த பணத்துக்காக இரவும் பகலமாக உழைத்து கொண்டிருக்கின்றோமே ஒழிய தெய்வ அபிஷேகம் வர வேண்டுமே, பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற வேண்டுமே என்ற எண்ணம் இல்லை. பணம் நமக்கு தேவைதான், ஆனால் அத்தியாவசியம் அல்ல. பணம் நமக்கு தேவை, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பணம் நமக்கு தேவைப்படுகிறது, படிப்பு நமக்கு தேவைப்படுகிறது. ஆனால் தெய்வீக கிருபையால் நிறைவேற வேண்டுமென்றால் இறைவன் நமக்கு தேவைப்படுகிறார். இறைசல் மன்றாடுவோம். ஆண்டவரே, இதான் மனம் மாறாமல் பிடிவாத குணத்தோடு நான் இருக்கின்றேன், எல்லாம் அறிந்தே நான் இந்த தவறுகள் செய்கின்றேன். ஆக என்னிடத்திற்கு பிடிவாத குணத்தை எடுத்து மாற்றிக்கொண்டு நன்மைகளை நாடி வருவதற்கு, நன்மைகளை செய்யக்கூடிய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவரை செல்கொண்டு இறைசலில் மன்றாடுவோம். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக மன்றாடும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.